பார்த்தல்ல அண்ணன் பயங்கர கெத்து இல்ல, சிபிஐ விசாரணைன்னு தெரிஞ்சும் பூவெல்லாம் போட்டுக்கிறாங்க. அதான் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாதுன்னு தெரிஞ்சும், குடைச்சல் குடுக்குறாங்கன்னு தெரிஞ்சும், பாஜக குடைச்சல் குடுக்குறாங்கன்னு தெரிஞ்சும் கூட அவ்வளவு கெத்தா வெளில வராரு. எதுக்கா இருக்காமே அவருக்கு இல்லையா, இந்த மூஞ்ச பார்த்தா அப்படியா தெரியுது, மக்களுக்கு அழுத்தா இருக்கான். அவர் ஏதோ ஒரு அவரே சொன்னாரு ஒரு இதுல ஸ்டேஜ்ல, அழுத்தா இருக்கானா இருக்கு, எனக்கு கிடையாது மக்களுக்கு அப்படின்னு. அவரு சொல்லிட்டாரு, மக்கள் தான் நானு, நான் தான் மக்கள் அப்படின்னு. அது வேற விஷயம் இல்ல. எனக்கு என்னன்னா, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் போதே பாஜக அந்த தாவேகாவுடைய சிபிஐ விசாரணைன்னு போயிட்டு டெல்லிக்கு போயிட்டு வரா போல. அது சிபிஐ விசாரணையா இல்ல கூட்டணி பேச்சுவார்த்தையானு எனக்கு தெரியல. ஆமா, கூட்டணி பேச்சுவார்த்தை மாதிரி தான் தெரியுது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஆச்சரியக்குறிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. வேற வழி இல்ல, பிஜேபி தான் ஒரே வழி அப்படின்னு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பாத்தியா இல்லையா அந்த நெட்ஃபிளிக்ஸ்? ஆமா, பிலிக்ஸ். சோ அதை பத்தி நம்ம சொல்லி ஆகணும். கேஸ் இல்லன்னா, வெறிபுதல் இல்லன்னா என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னா அதான் ஜூஸ் குடிங்க, ஃப்ரூட் சாப்பிடுங்க, அடுப்பு யூஸ் பண்ணாதீங்க, ஏதாவது கேஸை யூஸ் பண்ணாதீங்க, விறகடுப்பு போங்க. கேஷுவலா சொல்றா போல. இதுல இன்னொருத்தர் இருப்பாரு, மிஸ்டர் ஆலினா அழகிராஜா, பிரசாந்த்னு ஒருத்தவர். அவர் வந்து பேசாத டாபிக்கே கிடையாது. அதாவது டெக்ல இருந்து ஆட்டோமொபைல்ல இருந்து எல்லாத்தையுமே பேசுவாரு, பிலிம் பத்தி பேசுவாரு. அவரு வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு, அது எல்பிஜியே ஒரு பெரிய பாலிடிக்ஸா. அதுக்கு முன்னாடி பெண்கள்லாம் வந்து அடுப்பு ஊதுனாங்களாம், அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்ததுதான். இப்போ அவர் சொல்ற ஒரு விஷயம், அந்த காலத்துல எல்லாமே அப்படிதான் இருந்தது. சோ எல்பிஜின்றது ஒரு பெரிய பாலிடிக்ஸா. அது வந்ததுக்கு அப்புறமா தான் பல விஷயங்கள் வந்துச்சான். ஒன்னும் புரியல. இப்ப எல்லாமே கற்காலத்துக்கு போகணுமா நமக்கு தெரியல. இல்ல இது என்ன மாதிரியான மனநிலை பாரு. நீ இது கேஸ் இல்லைன்னா நீ ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, ஜூஸ் குடிங்கன்றது என்ன? நாளைக்கு வேற ஏதாவது பிரச்சனைனா நீங்க வாழவே அந்த இடத்துல தகுதி இல்லைன்னா நீங்க ஏங்க எதுக்கீங்க, வேற இடத்துக்கு போய் வாழலாமே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. இது எப்படி இருந்ததுன்னா, நிர்மலா சீதாராமன் பிஜேபிக்கு முட்டு கொடுத்து பேசுறீங்க. நிர்மலா சீதாராமன் ஒரு தடவை சொன்னாங்கல்ல, விலை வெங்காயம் விலை ஏறினதுக்கு எதுவும் தெரியல, நான் வெங்காயம் பூண்டு எல்லாம் சாப்பிட மாட்டேன். நீங்க சாப்பிடாதீங்க, நீங்க தண்ணி கூட குடிச்சது வாழ்க்கை. நான் அடுத்தவனை நீ இப்படி வாழணும் எப்படி சொல்ல முடியும்? இல்ல எதுக்கு நீங்க இப்ப முட்டு கொடுக்குறீங்கன்னு கேட்கலாம். நாளைக்கு என்னால இங்க வாழ முடியலன்னா அப்படின்னு பிரச்சனை எதுக்குன்னு சொன்னா, நீங்க ஏன் பிரச்சனையை பாக்குறீங்க? நீங்க வேற எங்கேயா போய் செவ்வாய்கிரகத்துக்கு போங்க அப்படி சொல்லுவீங்க போலக்குற. எனக்கு புரியவே இல்ல. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது எனக்கு இப்பனா தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா பிஜேபி கூட அப்படியே டைப் ஆகுதாங்களா என்ன? அது அதான் சொல்லிட்டார்ல அவரு, தாவேகாவுடைய தொண்டர்கள் தான் நான் தான் தாவேகா, நான் தான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சோ இப்போ எப்படின்னா, மிஸ்டர் விஜயும் டிவிக்கேவும் ஒண்ணுன்ற மாதிரிதான் இப்ப இருக்கு. ஒரு டிவிக்கோடைய அடிப்படை கடைநிலை தொண்டனும் விஜயும் ஒரே மாதிரிதான் பிஹேவ் பண்றாங்கன்னு தோணுது. அப்படி பார்த்தா இப்போ தாவேக்கா என்ன நினைக்கிறாங்களோ அதான் விஜய் நினைக்கிறாரு, விஜய் என்ன நினைக்கிறாரோ அதான் தாவேக்கா நினைக்கிறாங்க. சோ அப்படி பார்த்தா கிளீனா தெரியுது. அந்த வீடியோ பாத்தியா இல்லையா? அவர் வந்து கையெல்லாம் காட்டிட்டு வரா போல, ரெண்டு பேரும் ஏதாவது பூ போடுறாங்க சொல்லி பூ வச்சிருப்பாங்க போல. பூ அந்த வெளியே சரி, எதுக்கு அப்படி கை காட்டிட்டு வந்தா போலன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எந்த பெருசா அதாவது பாரு, ஒரு அக்கௌண்டபிலிட்டி கூட அவர் எடுக்கவே இல்லை. அதாவது 41 பேர் இறந்ததுக்கு இது வரைக்குமே பொது தளத்துல மன்னிப்பும் கேட்கல. நம்ம ஏற்கனவே இதை பத்தி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். சரி, திமுகவே காரணம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க போய் களத்துல போய் பார்த்திருக்கணும்ன்றதுதான் எல்லாருடைய. அவர் பார்த்திருந்தாலே நல்ல ஒரு நம்பிக்கை வந்திருக்கும், மக்கள் கிட்ட வந்து ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். சோ நமக்காக வந்து நிக்கிறாரு அப்படின்னு. சோ அதுக்கும் நிக்கல. இப்போ வந்து விசாரணைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அதுல என்ன ஒரு கெத்து அப்படின்னு நமக்கு தெரியல, எனக்கும் தெரியல. அது வந்து ஒரு கெத்துன்னு பாக்குறாங்க. வேற ஏதோ போராட்டம் பண்ணி எல்லாம் விசாரணைக்கு 41 பேர். ஆமா, அதுக்கு போயிட்டு வரீங்க. அதுக்கு போனதுக்கு சரி, அவர் ஏதோ இப்படி கும்பிட்டாரு, இப்படி எல்லாம் பண்ணாருன்றது ஓகே. இது வந்து ஹை ஏத்தி விட்டு அது பார்க்கும்போது விசாரணைக்கு போயிட்டு வந்த மாதிரி தெரியல. அதான் சொல்றேன், அது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு வந்த மாதிரி தான் தெரிஞ்சது. கூட்டணி ஏதோ சக்சஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் ஒரு இதுல இப்படி சொன்னாரு, முடிஞ்சிருச்சு அப்படின்னு சைக்கிளே அந்த மாதிரி எதுவுமே ஏதாவது டென் பண்ண பாத்துருக்காரு. ஆமா, அந்த மாதிரி ஏதோ பண்ண பாத்துருக்காரு. ஏதோ சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க சைடு எல்லாம் பாத்தியா ஏதோ மக்களுக்கு சிம்பாலிக்கா ஏதோ சொல்ல வந்துட்டே இருக்கா போல. விஷயம் என்னன்னா, அவங்களுடைய யூனிவர்ஸ்ன்றது தனி, சரியா? அவங்களுடைய யூனிவர்ஸ்ல அவர்தான் சிஎம். சோ இப்போ ரியல் யூனிவர்ஸ்க்கு வருவோம்.
இந்த ரியல் யூனிவர்ஸ். எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க. ஆமா. ஏப்ரல் 23 எலெக்ஷனு. இன்னும் யாரு கூட்டணி, யாரு கூட கூட்டணி அப்படின்றதுலாம் தெரியல. தனியா தான் நிக்க போறாங்களா இல்ல தனிச்சு விட்டாங்களா எல்லாரும்? இல்ல மே 4ஆம் தேதி வந்து விஜய் ஆகிய நான் அப்படின்னு வருன்ற விஜய் ஆகிய நான் அடுத்த படத்துல நடிக்கிறதுக்காக சைன் பண்ணுவாரு அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா அந்த மனநிலை தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ரசிகர் மட்டும் ஓட்டு போட்டாலே நம்ம ஜெயிச்சு சிஎம் ஆயிட்டோம், சிஎம் எல்லாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி நினைச்சாங்கன்னா ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னாங்க, கூப்பிட்டாங்க, யாரும் வரல. ஆனா இவங்களே சொல்லிக்கிட்டாங்க டிஎம்கே பயந்துட்டாங்க, ஏடிஎம்கே பயந்துட்டாங்க, திருமாவளவனே இவர்கிட்ட வந்து சரணடைவாரு அப்படின்லாம் சொன்னாங்க. காங்கிரஸ் வந்து வரும்னாங்க. இப்ப பார்த்தா யாருமே வரல. இப்ப என்ன இவங்களுடைய கூட வர மாட்டாங்க. ஆமா, இப்ப இவங்க யூனிவர்ஸ்ல என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பக்கம் ஏடிஎம்கே, இன்னொரு பக்கம் டிஎம்கே, ஒரு பக்கம் சீமான், ஆனா தனியா சிங்க மாதிரி என் தலைவன் நிக்கிறான் அப்படின்னு. தனியா நிக்கல, தனியா விடப்பட்டாங்க. அவ்வளவுதான். பெண்குயின் மாதிரி தனியா விடப்பட்டாரு. நிக்கிறாங்க. 234 தொகுதியிலையும் நிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட ஆட்கள் இருக்காங்களா? இவங்க எந்த முகத்தை வச்சு நிக்க வைப்பாங்க? அந்த முகம் வந்து அங்க செல்வாக்கா இருக்குமா? அந்த முகம் என்ன பண்ணிருக்கோம்? அதுக்குதான் சொல்லிட்டாரு திருப்பரங்குன்றம் விஜய், மதுரை விஜய். இல்ல எல்லாத்துலயும் நிக்க முடியாதுல்ல. விஜய் மூஞ்ச பார்த்து வந்து ஓட்டு போடுவாங்கன்னா விஜய் மூஞ்சி சின்னமா தர மாட்டாங்க. ஆல்ரெடி சொல்லிட்டாரு அவரு, நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நான். அந்த தமிழ்நாடுக்குள்ள அந்த 234 தான் தமிழ்நாடு தான். அவர் தான் எதுக்கே அவர் சிஎம் ஆயிட்டு அவர் தான் தமிழ்நாடு. அப்ப நான் தான் சிஎம், நான் தான் நீ தான் சிஎம், நீ தான் சிஎம், நீங்களும் சிஎம். கவுண்ட் பண்ணி சொல்லுவாரு, நான் தான் காசிநாதன், இவர் தான் காசிநாதன். அந்த மாதிரி எல்லாருமே சிஎம், எல்லாருமே சிஎம் அப்படின்னா. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்த சொன்னோம் போன வீடியோல. இந்த தேர்தலுடைய முடிவுக்கு அப்புறமா சரி ஒருவேளை டிவிக்கே ஜெயிச்சு 234 தொகுதி இவங்களுடைய இதுலயே 234 தொகுதி ஜெயிச்சு விஜய் சிஎம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா அது பாத்தா ரெக்கார்ட் பிரேக். 234 தொகுதியில யாருமே ஜெயிக்க மாட்டாங்க, ஜெயிச்சதும் கிடையாது. இல்ல சப்போஸ் ஜெயிச்சு அவர் சிஎம் ஆயிட்டாருன்னா முதல் கையெழுத்து அப்படின்னு ஏதோ நிறைய விஷயத்த ஏதோ போடுவாரு. அதுல ஒண்ணு வந்து அந்த 6 சிலிண்டர் வீட்டுக்கு வந்துரும்லாம் சொல்றாங்க. ஆமா, இல்லையே தட்டுப்பாட்டுல இருக்கு. அவங்கதான் பழம் சாப்பிடு, ஃப்ரூட் சாப்பிடுன்றாங்க. சரி, அது அவங்களோட யூனிவர்ஸ்ல விஜய் சிஎம் ஆயிட்டாருன்னா இதெல்லாம் பண்ணுவாரு. அவர் மாத்துவாருன்ற நம்பிக்கையில அவங்களுடைய தொண்டர்கள் எல்லாம் இருக்காங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ். சிலிண்டர் எல்லாம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல தர முடியாது, தெரியுமா இல்லையா? அது சென்ட்ரல் கவர்மெண்ட். சரி, ஒருவேளை நீங்க சிஎம் ஆகல, சரி, தாவேக்கா வந்து டெபாசிட் இழந்துருச்சு, இல்லைன்னா தோத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. தாவேக்காவோட எதிர்காலம் என்ன ஒன்ற ஒரு கேள்வி. கட் பண்ணா இன்னொரு கட்சி இருக்கு. தாவேக்கா நிலைமை என்ன ஆகுன்றத வச்சு அது 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 ஒரு தேவையில்லாத கட்சி. அது என்ன ஆனா நம்மளுக்கு என்ன இல்ல. ஏடிஎம்கே என்ன ஆகுன்றதே இங்க ஒரு கேள்வியா இருக்கு. ஒரு வேளை ஜெயிச்சுட்டாங்கன்னா எடப்பாடி அவங்க சிஎம்மா வந்துடுவாங்க, அவங்க ஆட்கள் எல்லாம் கூட இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேளை தோத்துட்டாங்கன்னா என்ன நடக்கும்? கண்டினியூஸா எடப்பாடி அவங்க தோத்துட்டே இருக்காது. டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த எலெக்ஷனுமே அவங்க ஜெயிக்கல. உள்ளாட்சி தேர்தல் வந்து எதுவுமே ஜெயிக்கலாம். அவங்க ஆட்களுக்கே அவங்க மேல அதிருப்தி இருக்கு. அப்போ தோத்துட்டாங்கன்னா ஏடிஎம்கே வலுவா இருக்குமா, எதிர்கட்சியா செயல்படுமா அப்படின்ற நிறைய கேள்வி இருக்கு. இதே ஏடிஎம்கே ஜெயிச்சு டிஎம்கே தோத்தா கூட அவங்களுக்கு பிரச்சனை. ஆமா, டிஎம்கே தோத்தாலுமே அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியா இருக்கும். அவங்களுக்கான வேலையை செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. என்னென்ன அரசியல் பண்ண முடியுமோ அது பண்ணிட்டே. அது ஆளுங்கட்சியா இருக்கட்டும் இல்ல எதிர்கட்சியா இருக்கும் போது டிஎம்கே பண்ணத்தான் செய்வாங்க. அதோடைய பேஸ்மெண்ட் எப்படி இருக்கு. இப்போ ஏடிஎம்கே எப்படின்னா, இப்போ காங்கிரஸ் நம்ம எடுத்துப்போம். காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளே பல கோஷ்டி இருக்கு. தமிழ் மாநில காங்கிரஸ்னு வச்சாங்க. நிறைய காங்கிரஸ்குள்ளேயே கோஷ்டி இருக்கு. தமிழ்நாடு காங்கிரஸ்குள்ளேயே பல கோஷ்டிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே போல இப்ப ஏடிஎம்கேக்குள்ளேயும் பல கோஷ்டிகள் வந்துருச்சு. எடப்பாடி குரூப், டிடிவி தினகரன் குரூப். இப்ப ஓபிஎஸ் வந்து டிஎம்கேக்குள்ள வந்துட்டார்ல. இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறமா நம்மளால சொல்ல முடியாது டிஎம்கேல தான் இருப்பாரான்னு தெரியல. அவர் ஒரு குரூப் ஆரம்பிச்சு அவர் ஒரு கட்சியை கூட ஆரம்பிக்கலாம், சொல்ல முடியாது. இப்ப சசிகலாவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கட்சியோட பேர் பாத்தீங்கன்னா ஆயி பூத்தா தூமா தூமாக்கா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு கட்சி. அது சொல்றதுக்குள்ளேயே எலெக்ஷன் வந்துடும். அந்த கட்சி
எனக்கு தெரியல அந்த இப்படி ஒரு கட்சி ஆரம்பிச்சது இப்பதான் நம்மளுக்கே தெரியுது. ஆமா, அகில இந்திய புரட்சி தலைவர் முன்னேற்ற கழகம்னு தெரியல. இஃப் ஐ எம் நாட் ராங், கட்சி கூட ஆரம்பிச்சு ஆனா வாயில வர மாதிரி கரெக்டா ஆமா. சின்னதா ஒரு கட்சி சின்னதா வாயில விழாத மாதிரி ஜாங்கிரின்னு வச்சிருக்கலாம் ஏதாவது கட்சி. இல்ல பூந்தின்னு கூட வச்சுங்க. சோ இப்படி ஒரு கோஷ்டி பூசல் இருக்கும்போது அந்த கட்சியோட நிலைமை என்ன ஆகுன்ற கேள்வி இருக்கு. சோ ஆமா, கேள்வி இருக்கு. இப்ப என்டிஏ கூட்டணி, ஆமா, என்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங்கா தான் இருக்குமா? இப்போ என்டிஏ கூட்டணியோட விஷயம் என்னன்னா, பாஜக வந்து ஒரு கேம் பிளே பண்றாங்க. டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே தானே இருக்கு களத்துல, அப்படி ஒரு நிலைமை இருக்கு. ஆனா பாஜகவுடைய விஷயம் என்னன்னா, ஏடிஎம்கேன்ற ஒரு விஷயம் இருக்கு, அந்த ஒரு கட்சி இருக்க கூடாது. டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி, ஐ மீன் அந்த கொள்கை, ரெண்டு கொள்கை, திராவிட கொள்கை. நீ வந்து தமிழ்நாட்டுல பிஜேபி வளர்த்து விதத்துல இந்த ஏடிஎம்கேவும் பாமகவும் நிறைய வேலை பாக்குறாங்க. ஆமா, அவங்க வந்து கூட்டணி வைக்கிறதுனாலதான் அவங்க வந்து ஓட் பேங்கே வருது. அவங்களோட ஏடிஎம்கேவும் பாமக ஓட்டு தான் பிஜேபிக்கு வருது. ஆனா பிஜேபிக்கு தனியா ஓட் பேங்க் எல்லாம் இல்ல. பிஜேபிக்கான ஓட் பேங்க்னா எப்படி சொல்றது, கொஞ்சம் அந்த இந்துத்துவா அப்படின்ற எவ்வளவு பேர் இருப்பாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. மத்ததெல்லாம் இருக்குல்ல, ஆன்டி டிஎம்கே ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து ஓரளவுக்கு பிஜேபிக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்ல பிஜேபிக்கு போகுதுன்னா அவங்க அதான் சொல்றேன், ஏடிஎம்கேவும் பாமகவும் கூட்டணி வைக்கிறதுனால தான் அங்க போகுது. அவங்க வைக்கலன்னா ஒண்ணு ஏடிஎம்கேக்கு வரும், இல்ல பாமகக்கு வரும், என்டிகே அவங்க இவங்கதான் டிஎம்கே அதிர்ப்பு இருக்கவங்க அந்த கட்சிக்கு போவாங்க. ஆனா பிஜேபிக்கு தமிழ்நாட்டிலே மக்கள் அவ்வளவு பெரிய ஆதரவு தரல, போட மாட்டாங்கன்னு வச்சுக்கோ. புதுசா இப்போ டிவிகே கூப்பிட்டு இருக்காங்க, வா வான்னு. நீ வந்தா துணை முதல்வர் தரன்றாங்களா, துணை முதலமைச்சர் ஆயிடுவாரு போல. அப்படின்னா வந்து துணை முதல்வர் ஆனவனே அவ்வளவுதான். பவன் கல்யாண் மாரி படம் நடிச்சுட்டு துணை முதல்வர் இருக்கிறதுனால இதுல ஒரு நடுவுல ஒரு விஷயம்லாம் போச்சு. பவன் கல்யாண் விஜய் கிட்ட பேசினதாவும் அப்படிலாம் ஒரு வதந்தி வந்துச்சுல, அது வதந்தின்னு அவரே சொல்லிட்டாரு. பவன் கல்யாண் என்ன சொல்லிருக்காரு, விஜய் கிட்ட பேசி ஒரு 20-30 வருஷம் ஆயிடுச்சு. இல்ல அவரு சொல்லிட்டாரு. இன்னொன்னு எடப்பாடி இப்போ காலையில தான் ஒரு பேட்டியில பார்த்தேன், நாங்க விஜய் கிட்ட எல்லாம் டிவி கே கிட்ட எல்லாம் எந்த பேச்சுவார்த்தையும் நாங்களும் பேசல, கூட்டணியும் பேசல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வெளியே பார்த்தா அப்படிதான். ஆனா வெளியே எப்படின்னா எல்லா கட்சியுமே அவங்க பயந்த மாதிரி காட்டுறாங்கல்ல. யாரு பயந்த மாதிரி? அதாவது டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, நாம் தமிழர் எல்லாருமே அவங்கள பார்த்து பயந்துட்டாங்கன்ற மாதிரி, டிவிகே பார்த்து பயந்துட்டாங்கன்ற மாதிரி தான் அவங்க பயங்கரமான பெரிய கட்சியா உலக அரசியல் ட்ரம்ப்பே பயந்துட்டாரு அப்படின்ற அளவுக்கு போயிடும் அவங்களுக்கு. ஆமா, இது இன்னும் சொல்ல மறுத்துட்டேன். நம்ம பாமக பத்தி பேசும்போது அவங்க சொந்த தகராறுக்கெல்லாம் டிஎம்கே தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, எது நடந்தாலுமே நாட்டுல நடக்கிற தமிழ்நாட்டுல நடக்கிற அரசியல் பிரச்சனை தாண்டி அவங்க வீட்டுல தனித்தனியா ஏதாவது பிரச்சனை, ஆமா அதெல்லாம் டிஎம்கே தான் காரணம். எல்லாத்துக்குமே டிஎம்கே தான் காரணம். ஆமா, இந்த டிவிகே உடைய இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் பத்தி நம்ம பேசி ஆகணும். அவங்களோட நிலைமை கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் லைட்டா சீமானுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி பேசினாங்க. ஏன்னா சீமானும் விஜயும் கூட்டணி சேருவாங்க அப்படின்னா சொன்னாங்க. இல்ல, அப்புறமா ஜெயலலிதாவுக்கு சப்போர்ட் பண்ணி, எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேசினாங்க. அதுவும் நடக்கல. அப்ப காங்கிரஸ்க்கு வந்தாங்க, அதுவும் நடக்கல. இப்ப என்னன்னா, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் போது அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப என்னன்னா, இப்போ செங்கோட்டையன் ஏடிஎம்கேல இருந்து வந்தாரு, இப்ப டிவிகேக்குள்ள ஜாயின் ஆயிட்டாரு. சரியா? யோசிச்சு பாரு, ஏன்டா இந்த கட்சிக்கு வந்தா அப்படின்ற யோசிச்சிருந்தாரு. இப்ப என்டிஏ கூட்டணிக்கு வந்தா மறுபடியும் அந்த ஏடிஎம்கேக்காக ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும், அந்த கூட்டணிக்காக ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும், மத்த தலைவர்களை சந்திக்க வேண்டியதா இருக்கும், எடப்பாடியை பார்க்க வேண்டியதா இருக்கும். ஏன் அவர் பாக்குறாரு போயிட்டு? இல்ல, ஒரு சிச்சுவேஷன் வரும்ல, அவர் இப்படி திரும்பி போயிட்டு ஒரு நவகிரகம் மாதிரி இப்படி திரும்பிட்டு. சோ இதுல மிகப்பெரிய பேச்சாளர்கள்லாம் டிவிக்கு வளர்த்து விட்டாங்க. எனக்கு ரொம்ப இன்னொரு பயங்கரமான ஒரு பேச்சாளர் இருக்காரு, அவர் தான் ஆதவ அர்ஜுனா. இப்ப 2-3 நாளா ஒரு ட்ரெண்டிங் இருக்கு, நமக்கு தெரியும். அது ரஜினி விஷயம். அது டிஎம்கே ரஜினியை மிரட்டிட்டாங்களாம், அதனால அவரு பின் வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் போகுது. அவரு சொல்லிட்டாரு. அதுக்கு நம்ம ரிப்ளை எல்லாம் பண்ண வேணாம், எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவரு ஸ்டேஜ்லயே ஜெயலலிதா பார்த்து சொடக்கு போட்டுலாம் பேசினாரு. ரஜினியோட பாலிடிக்ஸ்ல நிறைய விமர்சனம் இருக்கு, சரியா? அது ஒண்ணு. ஆனா இப்ப ஒரு பாலிடிக்ஸ் வரல. ஆனா ரஜினி வந்து எனக்கு தெரிஞ்சு ஆரம்பத்துல இருந்தே அவருக்கு அந்த ஐடியா எல்லாம் பெருசா இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த நான் வந்து சிஎம் ஆகணும் அந்த மாதிரிலாம் ஒரு ஐடியாலே இல்லை. மக்கள் அவர் படத்துல வச்ச டைலாக் மக்கள் எல்லாம் கொஞ்சம் ஹை ஆயிட்டாங்க, ஹை ஆகி அப்புறமேட்டாவது புஷ் பண்ணாங்க, வர வச்சு புஷ் பண்ணாங்க. ஆனா அவர் விசாத ஆயிட்டாரு. இதுல ஒரு விஷயம் இருக்கு. 96 டைம்ல, அந்த லேட் 90s அந்த டைம்ல மக்களை எதிர்பார்த்த
ஒரு நடிகர் அரசியலுக்கு வரணும்ன்ற ஒரே நடிகர் யாருன்னா ரஜினிகாந்த் மட்டும்தான். அந்த டைம்ல அவர் வந்துருந்தாங்கன்னா ஒரு சிஎம் ஆயிரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே ஆளுனாலும் கூட ஒரு சரியான ஒரு கட்சியா வந்திருக்கும். இப்போ விஜய் வந்துட்டாருல வராரா? எலெக்ஷன் இதுல இருக்காரு, அவரு தேர்தல் ஷூட்டிங் பாலிடிக்ஸ்ல இருக்காருல்ல, சரி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல. இப்போ மக்கள் அப்படியே எதிர்பார்த்தாங்களா விஜய் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் எதிர்பார்க்கல. அதுதான் வித்தியாசம், வேற எதுவும் கிடையாது. விஜய் வரணும் இப்பயும் எதிர்பார்க்கல, அவரே எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன். இல்ல இன்னொரு விஷயம் இருக்கு, ரஜினி 2020 அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டாரு. 2021 அந்த கொரோனா டைம்லயே சொல்லிட்டாரு நான் வரல அப்படின்னு. ஆனா இருந்தாலும் ஒவ்வொரு எலெக்ஷன் டைம்லயுமே இப்ப கூட பாரு அதோடைய இம்பாக்ட் இருக்கு. ரஜினியை பத்தி பேசுறாங்க, அதான் அவருடைய ரஜினியை பத்தி பேசுறாங்க, அஜித்தை பத்தி பேசுறாங்க, அப்புறம் சூர்யா, இப்ப எல்லா நடிகரை பத்தியும் வம்பு எடுத்துனே இருக்காங்க. எனக்கு புரியல, நீங்க விஜய் ரசிகர் மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிச்சுக்கிறீங்களா? நம்ம கட்சியா விட்டுருவோம், கட்சி அரசியல் இதெல்லாம் விட்டுருவோம். உங்க ரசிகரா தான் இருக்காங்க, நம்ம ரசிகர் மனப்பான்மை. வெறும் விஜய் ரசிகர் மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிச்சிருக்கீங்களா? இதுக்கு எல்லா ரசிகர்களும் ஓட்டு இருக்கா? அது கரெக்ட். ஆமா, எல்லாரும் வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கு, எல்லாருமே வந்து ஓட்டு போடுவீங்களா? ஃபர்ஸ்ட் ரசிகரா பார்த்தாலே ரஜினி ரசிகர் இருக்காங்க, அஜித் ரசிகர் இருக்காங்க, சூர்யா ரசிகர். இப்ப எல்லார்கிட்டையும் நீங்க போயிட்டு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்க. அப்போ வந்து உங்களுக்கு நீங்க சப்போர்ட்டே உருவாக்கிக்க மாட்டீங்க, புரியுதா? நீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, ஒரு சப்போர்ட் தேவையில்ல. அதான் இருக்காங்களே சிபிராஜ், சாந்தனு, மாஸ்டர் மகேந்திரனோட ரசிகர்கள்லாம் இருக்கு. அவங்க இருக்காங்களே தெரியல, அவங்க ரசிகர் இருக்காங்க சொல்றேன், அந்த மாதிரி ரசிகர்கள்லாம் இருக்காங்க. சோ அவங்க சப்போர்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும். 4 ஓடுவோமா? இல்ல, அது நீங்க ரசிகர் மனப்பான்மையிலே இருக்காதீங்க. இன்னும் வெயில் வேற பயங்கரமா அடிக்குது. இப்ப நம்ம ஷூட்டிங் பண்ணும் போதே தெரியுது. ஆமா, இந்த வெயில தான் போயிட்டு பிரச்சாரம் பண்ணணும். வீக்கெண்டு போய் இருக்குது 10 நாள் பண்ண முடியாது. வீக்கெண்டு எல்லா நாளும் போகணும் பிரச்சாரத்துக்கு. ஆமா, எல்லா நாளும் போகணும், கடுமையா உழைக்கணும், கடுமையா போட்டி இருக்கும். ஸ்டாலின் அப்படிதான் போவாரு, உதயநிதி அப்படிதான் பாரு, பயங்கரமா களத்திலே தான் இருக்காரு, அவரு பேசிக்கிட்டே இருக்காரு. அது வேற. எடப்பாடியும் போவாது. நீ சுற்றுப்பயணத்திலே இருக்கணும், அந்த 20 நாள் தான் இருக்கும். போனா வேட்புமனு தாக்கல் வெளியே கேரளம் விட்டு வெளியே வந்துதான் ஆகணும், வந்து மக்களை சந்திச்சுதான் ஆகணும், நடந்து போனோம். கேரளம் போக முடியாது. அப்போதான் போய் மக்கள் கிட்ட சேரும். உங்க கொள்கை ஃபர்ஸ்ட் நீங்க தெளிவா வச்சுக்கவே இல்லை, என்ன கொள்கைன்னு தெரியல. இன்னும் டிஎம்கே வந்து எலெக்ஷன் இதெல்லாம் அறிவிப்பாங்க, வாக்குறுதி எல்லாம் கொடுப்பாங்க. அவங்க வாக்குறுதி கொடுத்தாதான் தெரியும். இன்னும் சொல்ல போனா டிஎம்கே அவங்களோட பொலிட்டிக்கல் கேமே ஸ்டார்ட் பண்ணல. ஆமா, இந்த 10 நாள் தான். ஆமா. சோ இப்போ வந்து அவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் கூட அவங்க சொல்லுவாங்க தெரியுமா, பணத்தை கொடுத்து. அது கண்டிப்பா வரும். ஆமா, அது கண்டிப்பா வரும். ஆமா, தோத்தா என்ன ஆகும்னா காமராஜரே தோக்கடிச்ச சமூகம் இது, விஜயன்ற ஒரு மாபெரும் தலைவனும் நம்ம இழந்துட்டோம் அப்படின்ற மாதிரி வரும். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இந்த 2 விஷயத்துக்குள்ளதான் இருக்கும். மே 4 தெரிஞ்சிடும், விஜய் ஆகிய நானா இல்ல விஜய் ஆகிய நான் லியோ 2 நடிக்கிறேன் அப்படின்னு அதிகம் போதுமா அப்படின்னு தெரியும். பாப்போம் என்ன. அப்போனாச்சும் ஜனநாயகன் வருமா எலெக்ஷன் முடிஞ்சு? அதுக்கப்புறம் வரும். ஆமா, அதுக்கப்புறம் தான் வரும். ஆமா, பாவம் இது இல்லாம இந்த நடுவுல பொங்கலுக்கு சண்டை வேலை போட்டு நான் கடைசி படம் சொல்லி கடைசி படம்லாம் இல்லையா, இனிமேதான் ஆரம்பிக்க போகுது படமே மெயின் பிக்சரே இனிமேதான். இதெல்லாம் சும்மா ட்ரைலர். ஆமா, இது சும்மா டெஸ்ட் பண்ணிருக்கா போல. நம்ம எலெக்ஷன் செட் ஆக மாட்டோமா, கட்சி நடத்தலாமா நடத்தக்கூடாதா அப்படின்றது சும்மா டெஸ்டிங் தான் நினைக்கிறேன். எலெக்ஷன் டேட் அறிவிச்சுட்டாங்க, கூட்டணியும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. சரி, கூட்டணியில தனியா நம்ம பேசிட்டு இருக்கும்போது கன்ஃபார்ம் ஆயிருக்கலாம் பிஜேபி கூடயா? ஆமா, அதான் சொல்றல, நம்ம வந்து தனியா நின்னா கூட ஒரு 31 அந்த டைம் எலெக்ஷன்ல நீங்க கட்சி தொடர்ந்து நடத்தீங்கன்னா அப்படியாச்சும் ஏதாவது வாய்ப்பு, கொஞ்சம் ஓட் பேங்க் சேர்க்கலாம். ஆனா பிஜேபி கூட கூட்டணி போயிட்டீங்கன்னா, இந்தியா கூட்டணி அப்படியே போயிட்டு திருப்பி வராதீங்க அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டுருவாங்க. ஆமா, பாத்துங்க. ஏன்னா அவங்க ரசிகர்களே அந்த மனப்பான்மையில போயிடுவாங்க. இப்போ பிஜேபி கூட போயிட்டான்னு அவங்களே பாதி பேர் வெளியே போயிடுவாங்க. ஆமா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இருக்கும். பிஜேபி எதிர்ப்பாதான் இருக்கு, ஏன்னா அவங்க பண்ற அரசியல் நம்மளுக்கு செட் ஆகல. இப்போ அந்த மாதிரிதான் இருந்ததுன்னா, அப்போ நீ சொல்ற மாதிரி பல பேரு போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா பயங்கரமா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றவங்க பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்பயே நடக்குது இல்ல, மெயின் பேச்சாளர்கள்ல எப்படிலாம் பேசுறாங்க. இந்த ஆள்லாம் எப்படி இவ்வளவு வருஷமா நான் வந்து மீடியா வச்சு நடத்திட்டு இருக்காதுன்னு யோசிச்சுட்டு
யாரு ஃபெலிக்ஸ்? ஃபிலிக்ஸ் தான். ஓகே ஓகே. என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் அது? நீ கேஸ் இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் சாப்பிடணுன்றது என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்? அவ்வளவுதான். ஆமா. அப்படியே நடுவுல வந்து ஒரு ஸ்டேஜ்ல பேச போல மத்த நடிகர்லாம் பாருங்க காது ஓட்ட போயிட்டாங்கன்னு. இப்போ அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க போறாங்க. உனக்குன்னா எல்லாரும் எலெக்ஷனுக்கு வந்தோமா? கரெக்ட். எல்லாரும் ஆட்சி கட்சி ஆரம்பிக்கணுமா என்ன? எல்லாருமே விஜய் சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு அவரு. நீங்க பண்ணும்போது நீங்க ஒரு கட்சியில இருக்கீங்க, ஒரு தலைவர் ஆதரிக்கீங்கன்னா நீங்க அவரை மட்டும் பேசுங்க, அவர் கொள்கையை மட்டும் பேசுங்க. தேவையில்லாம மத்தவங்கள பேசி நீங்க எதிர்ப்பு தான் உருவாக்குறீங்க விஜய்க்கு. மத்தவங்க சப்போர்ட்டே கிடைக்காது உங்களுக்கு. கிடைக்காது கண்டிப்பா. ஆமா. இப்ப ரஜினி பத்தி பேசினா எதிர்ப்பு தான். எதிர்ப்பு தான். ஃபர்ஸ்டே கடுப்புல இருக்காங்க. ஆட்சி ஓட்டியிருக்காங்க ரஜினி ரசிகர்கள்லாம். ஆரம்பத்துல இருந்தே அந்த காக்கா கதையில இருந்தே ஆமா எதிர்ப்பு தான். ஆமா. அஜித் ரசிகர் சொன்னவே வேணாம். முன்னாடில இருந்தே படம் நடிக்கும் போது இருந்தே சண்டை தான். அதனால நீங்க எதிர்ப்பை உருவாக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஷூட்டிங் நல்லா ஷூட்டிங் பண்ணுங்க. கரெக்ட். போயிட்டு ஸ்கிரிப்ட் நல்லா எழுதி கொடுங்க. நல்லா எழுதி கொடுங்க. இனிமே ஸ்கிரிப்ட் பேப்பர்லாம் வேலைக்கு ஆகாது. ஆமா. இது ஒரு நாள் என்ன ஸ்கிரிப்ட் எழுதி என்ன பாஸ் ஆயிடுச்சு. சரி பாப்போம் மே நாள் என்ன நடக்க போகுது. நாலு டிவிகே உடைய நிலைமை, அதோட ஏடிஎம்கே நிலைமை என்ன ஆக போகுது நமக்கு தெரியல. நாளுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தெளிவான விடை கிடைச்சது நம்ம மக்களுக்கு. இனிமே அடுத்த கட்சிகள்லாம் எப்படி என்ன பண்ண போகுது அப்படின்னு. ஆமா தெரியும். ஏன்னா அப்பதான் தெரியும் ஓட் பேங்கிங் ஒரு கட்சிக்கு எவ்வளவு வருது அப்படின்னு தெரியும். சோ நம்ம ஆடியன்ஸ் கிட்டே விட்டுருவோம் என்ன விஷயம்னு. நீங்களும் உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேசுவோம்.